இஸ்ரேல் சார்ந்த நபர்கள்லாம் அவங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் பேச்சு கொடுங்க, பேசி பாருங்க. நம்மலாம் வந்து நான் சும்மாலாம் சொல்ல, பேசி பாருங்க யூதர்கள்ட்ட, அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு பாருங்க, உன்னை எப்படி அவன் நடத்துறான்னு பாரு. இல்ல உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருக்கா, காசு எல்லாம் நிறைய இருக்கா, நீ போயிரு இஸ்ரேலுக்கு போய் உட்காந்து அவங்க மத்தியில நீ வந்து நான் ஒரு இந்தியன்னு சொல்லி போய்ப்பாரு, உன்னை எப்படி அவங்க வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறான்னு. எல்லாரையும் துப்புவானுங்க அசிங்கமா. நீ இந்தியனா, நீ ஹிந்துவா, தூன்னு துப்புவான். நீ என்னங்க துப்புறீங்க அப்படின்னு கேட்டா, கிறிஸ்டினா நீங்க நினைப்பாங்க இங்க வந்து நம்ம ஊர் இந்த பாதிரியார்கள்லாம் சில பேர் வந்து இஸ்ரேல் வந்து நம்மளுடைய இது ப்ராமிஸ்ட் லேண்ட், அவர்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தாகமா பிரார்த்தனைகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க உட்காந்து நம்ம ஊர் நாடாரு இவங்க எல்லாம் கோனாரெல்லாம் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த கிளம்பி போங்க, இஸ்ரேல் கிளம்பி போ, இந்த ப்ராமிஸ் லேண்ட் எப்படி வரவேற்கிறான்னு பாப்போம். ஜீசஸை போட்டு தள்ளவங்களே ஏண்டா இயேசுவை காட்டி கொடுத்து அவரை கொலை செய்யறதுக்கு காரணமா அமைஞ்சவங்களே அவங்க தான். இப்ப நீங்க அந்த பக்கம் போயிட்டு அவனுக்கு ஆதரவு நிக்கிற, சரி ஓகே, இப்ப நீ அங்க போய் பாரு, ஒரு கிறிஸ்டின்னு சொல்லிட்டே போய் பாரு, தூணு துப்பிட்டு போங்க. அவங்க பெரிய ஆளுகள் துப்பினாலும் பரவாயில்ல, சின்ன குழந்தைலாம் துப்பிட்டு போங்க. நீ ஏதோ குழந்தை எப்ப கொஞ்சலான்னு போவ, தூணு துப்பிட்டு போவோம் மூஞ்சிலே. ராடிகலைஸ்டா இருப்பாங்க. அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நீ நான்லாம் கோயம்னா அவன் கால்நடைன்னு பொருள். யூதர் அல்லாதவர்களை கோயம்ஸ் தான் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல, கோயம்ஸ் தாங்க சொல்லுவாங்க அடுத்தவங்கள. அப்ப அவங்கலாம் வந்து என்னன்னா கால்நடைகள் எப்படி அவங்க பயன்படுத்திக்குவாங்களோ அது மாதிரி நம்மளையும் பயன்படுத்திக்குவானுங்க. பழி கொடுக்கறது, உலகம் முழுக்க அழிச்சு விடுறது எல்லாமே பண்ணுவானுங்க. அப்ப இந்த அளவுக்கு